அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் எல்லோரு வீடுகளிலுமே தேன் நிச்சயமாக இருக்கும். இந்த தேன் மிக சுவையானது. இது பல்வேறு சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவங்களில் பயன்படுத்துகிறாங்க. இந்த தேன் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்ன? இந்த தேன் சாப்பிடுவதன் மூலம் என்ன மாதிரியான நோய்கள் இருந்து நாம் விடுபடலாம்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. தேனை பற்றியும் தேனில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பயன்களை பற்றியும் சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேன் என்பது நம்மளுடைய பாரம்பரிய முன்னோர்கள் காலத்திலிருந்தே பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள், மருந்து பொருள், மேலும் அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தேனை சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் இந்த தேனை கொண்டுதான் பிற மருந்து பொருட்களை சேர்த்து சாப்பிடுவாங்க. மேலும் இந்த தேனின் அற்புதமான சத்துக்கள் நிறைந்திருக்கு. 100 கிராம் அளவுள்ள ஒரு தேனில் பார்த்தீங்கன்னா 304 கலோரிஸ் நிறைந்திருக்கு. இந்த தேனில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா 82.4 கிராம். இதில் குளுக்கோஸ், பிரக்டோஸ், சுக்ரோஸ் மற்றும் மால்டோஸ் ஆகியவை அடங்கும். இதில் நீர் சத்து 17.1 கிராம் இருக்குது. புரதம் 0.3 கிராம் இருக்குது. கால்சியம் 6 மில்லிகிராம் இருக்குது. இரும்பு சத்து 0.42 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 2 மில்லிகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 4 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 52 மில்லிகிராம் இருக்குது. சோடியம் 4 மில்லிகிராம் இருக்குது. துத்தநாகம் 0.22 மில்லிகிராம் இருக்குது. வைட்டமின்களான வைட்டமின் சி, வைட்டமின் B6, வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B3 போன்றவை நிறைந்திருக்கு. இந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த தேன் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேனாக இருக்கணும், எந்தவித கலப்படம் இல்லாத தேனாக இருக்கணும். அந்த தேனில் மட்டும்தான் இவ்வளோ சத்துக்களும் நிறைந்திருக்கும். இந்த தேனை நம்ம சாப்பிடுறது மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? முதல் நன்மையாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா. தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்ப பலமாக வைத்திருக்கும். நோய்கள் வராமல் நம்மளை காக்கும். பொதுவாக சளி, இருமல், ஜலதோஷம் வந்துச்சு அப்படின்னா இந்த தேனை கொண்டு சித்த மற்றும் ஆயுர்வேதத்தில் தரக்கூடிய மருந்துகளை சாப்பிடுவதன் மூலம் இந்த சளி, இருமல், ஜுரம் குணமாகும். மேலும் பொதுவாகவே தேன் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு வல்லமை கொண்டதாக சொல்லப்படுது. பொதுவாகவே தேன் என்பது ஒரு ஈரப்பத மூட்டியாக செயல்படுகிறது. இது சருமத்தை மிருதுவாகவும் பளபளப்பாக வைத்திருக்கும் உதவுகிறது. மேலும் பருக்கள், தழும்புகள் போன்ற இடங்களில் தேனை பயன்படுத்துவதன் மூலம் அது முற்றிலுமாக குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர்லாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க், பூஸ்ட் குடிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனில் குளுக்கோஸ், பிரக்டோஸ் ஆகியவை அதிகமாக இருக்குது. இது சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு ஒரு சக்தியும் உற்சாகத்தையும் இது கொடுக்கும். இயற்கையாகவே உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு சிறந்த உணவாக, பானமாக இந்த தேனை கொள்கிறாங்க. தேன் சாப்பிடுவதன் மூலம் குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இந்த வறட்டு இரும்பல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இரும்பல், தொண்டை எரிச்சல் குணமாகும், தொண்டை கரகரப்பு குணமாகும். இரும்பலுக்கு தேன் ஒரு சிறந்த வீட்டு மருந்து. இது தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்தி தொண்டைக்கு இதமான ஒரு மருந்தாக இது பயன்படுகிறது. மேலும் தொண்டையில் ஏதாவது அழற்சி இருந்துச்சுன்னா அது படிப்படியாக குறைக்கக்கூடிய வல்லமை தேனுக்கு உண்டு. அடுத்த நன்மையாக தேனானது செரிமானத்திற்கு ஒரு சிறந்த உணவாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேன் ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லப்படுது. இது நம் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் அதுக்கு தேவையான சத்தையும் உணவையும் தரக்கூடிய வல்லமை இந்த தேனில் இருக்குது. இதனால் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும், நம்மளுடைய செரிமானத்தை நல்ல முறையில் செயல்படவும் இந்த தேன் உறுதுணையாக இருக்கும். தேனை நாம் சுடத்தண்ணியில் போட்டு தினமும் சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை கணிசமாக குறையும். உடல் எடை குறைக்க இது உறுதுணையாக இருக்கும். சர்க்கரைக்கு மாற்றாக தேனை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி உடல் எடை கட்டுக்குள் வைத்திருக்க உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு பல்வேறு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மேலும் தேனானது தூக்கமின்மை பிரச்சனையை குணப்படுத்தும். தூங்குவதற்கு முக்கியமான ஹார்மோன் மூளையில் சுரக்குது, அதாவது செரட்டோனியன் என்ற ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரந்தாதான் நிம்மதியான ஒரு தூக்கம் நமக்கு கிடைக்கும். இந்த செரட்டோனியன் என்ற ஹார்மோனை தூண்டுவதற்கும் நல்ல தூக்கத்திற்கும் இந்த தேன் உறுதுணையாக இருக்குது. யாருக்கெல்லாம் தூக்கம் வரல, ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அவங்கெல்லாம் தேனை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம், தினமும் தேன் சாப்பிடுவதன் மூலம் தூக்கமின்மை பிரச்சனை சரியாகி நல்ல ஆரோக்கியமான நிம்மதியான தூக்கம் அவங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தேனானது நாம் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோய்களுக்கும் இதய நோய் சம்பந்தமான அபாயங்களை குறைக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக சொல்லப்படுது. தேனை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் இதயம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்.
மேலும் இந்த தேனானது சிறந்த ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது. சிறிய காயங்கள், தீக்காயங்கள் மற்றும் வெட்டுக்காயங்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த தேனுக்கு உண்டு. தேன் எடுக்கும்போது குளவி கொட்டினாலோ அந்த குளவி கொட்டின இடத்துல இந்த தேன் தடவுவாங்க. அந்த குளவி கொட்டின காயம், அந்த விஷம் இந்த தேனை முறிச்சிடும். அந்தளவுக்கு வல்லமை இந்த தேனுக்கு உண்டு. தேன் இயற்கையாகவே சருமத்துக்கு ஆரோக்கியமும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள், காயங்களுக்கு சிறந்த நிவாரணியாக விளங்குது. மேலும் இந்த தேனானது நாம் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் மன அமைதிக்கு உறுதுணையாக இருக்கும். மன அழுத்தம், கவலையாக இருக்கக்கூடிய நபர்கள் தேன் சாப்பிடுவதன் மூலம் அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கொடுத்து மனதை அமைதியாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த தேனுக்கு உண்டு. இந்த அளவுக்கு அற்புதமான பணங்கள் கொண்ட தேனை நாம் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் பல்வேறு விதமான மருத்துவ பயன்களும் பல்வேறு விதமான சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல், ஜலதோஷத்தை கூட தேனை கொண்டு குணப்படுத்தலாம். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இந்த தேனை தினமும் சுட தண்ணீர் சாப்பிடுவதன் மூலம் தேவையில்லாமல் கொழுப்புகள் குறைந்து உடல் எடை கணிசமாக குறையும். இந்த உலகத்திலே ரொம்பவும் சத்து நிறைந்த ரொம்ப காஸ்ட்லியான தேன் அப்படின்னு ஒரு தேன் இருக்கு. இந்த தேன் சென்டாரிக் தேன் அப்படின்னு சொல்லப்படுது. துருக்கியில் ஒரு குகையிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த தேன் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியானது, ஏன் இவ்வளோ அரிதானது சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேன் வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த தேன் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் துருக்கியில் ஒரு குகைக்குள்ளே இருந்தால் இந்த தேன் எடுக்கப்படுது. மேலும் இந்த தேனானது மிக குறைந்த அளவில் 10 முதல் 15 கிலோ மட்டுமே சேகரிக்கப்படுகிறது. இது சேகரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால இந்த தேன் ரொம்ப காஸ்ட்லி. மேலும் இந்த தேனானது கடல் மட்டத்திலிருந்து 2500 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய குகைகளிலிருந்து எடுக்கப்படுது. பொதுவாகவே இதுபோல் உயரங்களில் மனிதனுடைய நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். மேலும் அந்த மலைப்பகுதி சுற்றி இருக்கக்கூடிய ரொம்பவும் மருத்துவ குணம் நிறைந்த மலர்கள், பூக்கள், மகரந்தங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தேனை கொண்டு இந்த தேன் உருவாவதால் இது இயற்கையாக ரொம்ப காஸ்ட்லியாகவும் அதீதமான மருத்துவ குணங்களும் சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேனில் மெக்னீசியம், பொட்டாசியம், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற தாதுக்கள் மற்றும் சத்துக்கள் ரொம்ப அதிக அளவில் நிறைந்திருக்கு. இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப ஏராளம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த தேனானது ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப பியூராகவும் நேச்சுரல் என்வாயன்மெண்ட்லேருந்து கிடைக்கிறதால இந்த தேன் ரொம்ப விலை உயர்ந்ததாக சொல்லப்படுது. எந்தவித ரசாயனங்களும் எந்தவித பூச்சிக்கொல்லிகளும் இல்லாத ரொம்ப தூய்மையான ஒரு இயற்கை சூழலிலிருந்து இந்த தேன் எடுக்கப்படுவதால் உலகிலே இந்த தேன் தான் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்? பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, உள்ளங்கையில் போட்டு நாக்கால் சாப்பிடுவாங்க. இது நேரடியாக தேனை சாப்பிடக்கூடிய ஒரு முறை. தேனை தண்ணி குடிக்கிற மாதிரி குடித்தோம் அப்படின்னா புறையரிக்கும். அது மிகப்பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். மேலும் தேனை வெந்நீரில் கலந்து வெதுவெதுப்பாக சாப்பிடுவது ரொம்ப நல்லது. இது வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை அகற்றிடும், உடல் எடை கணிசமாக குறையும், மேலும் செரிமானம் மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எலுமிச்சை சாறுடன் கலந்தும் இந்த தேனை சாப்பிடலாம். அதாவது வெதுவெதுப்பான நீரில் தேன் மற்றும் சில துளி எலுமிச்சை சாறை சேர்த்து சாப்பிடுவது உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக சொல்லப்பட்டது. நாம் சாப்பிடக்கூடிய ரொட்டி, தோசை, சப்பாத்தி போன்ற உணவுகளுக்கு சட்னிக்கு பதிலாக தேனை கூட தொட்டு சாப்பிடலாம். ஒரு சிலர் தேனை தேநீர், டீ, காஃபியில் சர்க்கரைக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நல்ல ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. தேனில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சாப்பிடுவதன் மூலம் சளி மற்றும் இருமல் குணமாகும். அதே தேனில் கொஞ்சம் இஞ்சி சாறு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டை வலி மற்றும் செரிமான கோளாறுகள் சிறந்த ஒரு நிவாரணமாக சொல்லப்படுது. பூண்டு கொஞ்சம் தேனில் போட்டு ஊற வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி மென்மேலும் அதிகரிக்கும். காட்டு நெல்லிக்காவையும் நல்லா வேக வச்சு தேனில் ஊற வச்சு சாப்பிடலாம். அதே போல் அத்திப்பழத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதையும் தேனில் முக்கி சாப்பிடலாம். இதுபோல் பல்வேறு விதமான உலர் பழங்களை நல்லா வேக வச்சு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தேனில் முக்கி நம்ம சாப்பிடுவதன் மூலம் 2 மடங்கு சத்துக்களும் பயன்களும் நமக்கு கிடைக்கும். தேன் என்பது சிறந்த ஒரு மருத்துவ உணவுப் பொருள். பல்வேறு நன்மைகளும் பயன்களும் உடையது. நிச்சயமாக எல்லோர் வீட்டிலும் இருக்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.